இப்போ நான்லாம் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறேன் இல்லையா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, அதையே போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த காலங்கள் அப்போல்லாம் பிகினிங்கில். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், இது நிறைய தடவை வந்து அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான் என்கிட்ட. நண்பன் தான். உன்னை பற்றி என்னமோ நினச்சேன், பரவாயில்ல போ. ஸோ இது ஒரு ஹேபிட்டாக அவன் வச்சுருக்கான் போட்டுருக்கு, இந்த மாதிரி குழப்பி விடுறது அடுத்தவங்களை. அதுக்கப்புறம் நாம் குழம்பி இருக்கிறது, அது என்னன்னு சொல்கிறதும் இல்லை. என்னப்பா நினச்ச நீ என்னன்னு 4-5 தடவை கேட்டு கூட பார்த்துருக்கேன், சொல்லலை என்னென்னு. அது உனக்கு எதுக்கு, நீ போ, நீ எப்படி போறியோ அப்படி போ, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஆஹா இது இவன் சரியாக வரலையே. நம்ம வேலைக்கு வர்ற நேரத்துலலாம் ஏதோ ஒரு டப்பிங்க்கோ ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கோ வர்ற நேரத்தில் இவன் இந்த மாதிரி ஒன்று சொல்லி நம்ம மைண்ட் அப்செட் பண்ணுறான். இது அவனுடைய பழக்கம். ஸோ இதை ஸ்டாப் பண்ணோன்னே என்ன பண்ணணும், அவனுக்கு நம்ம ஒத்துக்கணும் தானே. ஒரு நாள் வந்தோம், டப்பிங்க்கு வந்தேன், உன்னை பற்றி என்னமோ நினச்சேன், அப்படியே நினச்சிக்கோ, மாற்றிடாத. என்ன நீ என்ன நினச்சியோ அதை விட மோசமானவன் நானும் வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நீ நினச்சிக்கோப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். அன்றைக்கி பூரா எனக்கு பிரெயின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமா அவன் அதை சொல்கிறதில்ல.